ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜக்கரியா சாப்டர் 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தரிசனத்திலே காண்பிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை தேவன் அவருக்கு காண்பிக்கிறார். அந்த யோசுவா எப்படி இருக்கிறார்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக யோசுவா நின்று கொண்டிருந்தாலும் யோசுவாவின் வலது பக்கத்திலே யார் நிற்கிறது என்று நாம் பார்க்கும்போது, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நிற்கிறான். எப்பொழுதுமே பாருங்க, சாத்தான் விரோதம் செய்கிறவன், தீமை செய்கிறவன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வராது இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி சாத்தான் வேற ஒன்றுக்குமே வராது இருக்கிறான். சாத்தான் வருவதெல்லாமே எந்த நன்மையும் செய்வதற்கு அவன் வருகிறதில்லை. இங்கே தேவனுடைய மனுஷனாகிய யோசுவாவினுடைய வலது பரிசத்திலே யார் நின்று கொண்டு இருக்கிறது என்று பார்க்கும்போது சாத்தான் அங்கே நிற்கிறான். தேவனுடைய ஊழியக்காரனுடைய வலது பரிசத்திலே சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யும்படி, தீங்கு செய்யும்படி அங்கே நின்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய வலது வருஷத்திலே யார் நிற்கிறது என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வலது பரிசத்தில் யார் நிற்கிறா என்பதை சங்கீதம் 109ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. சாத்தான் எங்கே நிற்பானாக? துன்மார்க்கனுடைய வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பானாக என்று தாவீது இங்கே சொல்கிறார். அப்போது சாத்தான் துன்மார்க்கனுடைய வலது பக்கத்தில், அசுத்தம் செய்கிறவருடைய வலது பக்கத்தில், தீமை செய்கிறவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது யாருடைய வலது பக்கத்தில் நிற்கிறான்னா, ஊழியக்காரன் யோசுவா, பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுடைய வலது பக்கத்தில் சாத்தான் விரோதம் செய்யும்படி அவன் நின்று கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விரோதம் செய்யும்படி சாத்தான் அவர்களுடைய வலது பரிசத்தில் நிற்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தான் நிற்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். இங்கே யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக தான் நிற்கிறான். ஆனால் அவனுடைய வலது பக்கத்தில் சாத்தான் விரோதம் செய்ய நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக தான் நான் நிற்கிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய வலது பரிசத்தில் சாத்தான் நின்று கொண்டு தீமை செய்யும்படி, விரோதம் செய்யும்படி அங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வலது பக்கத்தில் யார் நிற்க வேண்டும் என்று பார்க்கும்போது சங்கீதம் 16 தாவீது சொல்கிறாரு பாருங்க. கர்த்தரை 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்மளுடைய வலது பரிசத்தில் யார் நிற்கணும்? சாத்தான் நிற்கக்கூடாது, கர்த்தர் தான் நிற்கணும். 109ஆம் சங்கீதத்திலையும் அங்கே சொல்லும்போது 31ஆம் வசனம், 109ஆம் சங்கீதம், Psalm 109:31. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்திலே நிற்பார். எப்படிங்க? நீதிமானுடைய வலது பரிசத்தில் எளியவனுடைய ஆத்துமாவை
ஆண்டவர் ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்திலே நிற்பார். அப்போ நம்முடைய வலது பரிசத்தில் யார் நிற்க வேண்டும்? கர்த்தர் நிற்க வேண்டும். கர்த்தர் நிற்க வேண்டும். இங்கே யோசுவாவின் வலது பரிசத்தில் சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். ஏன் சாத்தான் இங்கே நிற்கிறான்? அப்படி ஊழியக்காரனாச்சே, இவன் தேவனுடைய ஊழியக்காரனாச்சே, ஊழியக்காரனிடத்திலே வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இங்கே சாத்தானை ஆண்டவர் துரத்த மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் துரத்தலை, ஆனால் கடிந்து கொள்கிறார். நீ ஏன் வந்து யோசுவாவினுடைய வலது பக்கத்தில் நிற்கிற அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறாரு. ஆனால் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அப்போ சாத்தான் இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் என்ன? சாத்தான் வந்ததுக்கு ஒரு காசு இருக்கு. வித்தவுட் அ காஸ் தேர் இஸ் நோ கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு காஸ்ட் இல்லாமல் சாத்தான் வரவே மாட்டான். ஏதோ ஒரு காசு இருக்குது. அந்த காசு இருக்கிறதுனால தான் அங்கே சாத்தான் வரான். அப்போ என்ன காசு இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். ஃபில்த்தி கார்மெண்ட்ஸ், அது அழுக்கு வஸ்திரமாக இருக்கிறது. அப்போது அந்த அழுக்கு எங்கே இருக்குதோ அங்கே யார் நிற்பான்? சாத்தான் தான் நிற்பான், கர்த்தர் நிற்க மாட்டார். அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அப்போ அக்கிரமம் எங்கே இருந்துச்சு? யோசுவா கிட்ட அந்த வஸ்திரத்தில் இருந்துச்சு. வஸ்திரம் சரியில்லை. அப்போ அந்த வஸ்திரம் மாற்றப்பட்ட உடனே அங்கே சாத்தான் தானாக விலகி ஓடிவிட்டான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அழுக்கே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்துலேயும் க்ளீன் அண்ட் டைடி, நீட் அண்ட் டைடியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலுமே ஆண்டவர் சுத்தத்தை விரும்புகிறார். சுத்தம் மாத்திரம் இல்லை, பரிசுத்தமும் தேவை, ஹோலினஸ். அப்போது நம்மளுடைய கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன், நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கடைந்து அது கரைபடிந்து போயிருக்கும்போது யார் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் தான் வந்து நிற்பான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் தான் உடுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்குது? அழுக்காய் போயிருக்குது, அது கரைபடிந்து இருக்குது. அந்த அழுக்குக்கிட்ட யார் நிற்பா? சாத்தான் தான் நிற்பான், கர்த்தர் நிற்க மாட்டார். ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே வெண்வஸ்திரங்களை வாங்கிக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆதலால் இன்றைக்கு உங்கள் வஸ்திரங்கள் அழுக்காய் போயிருச்சுன்னா, ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் துவைத்து அதை வெளுத்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஒரு புதிய வஸ்திரத்தை கேட்டு நீங்கள் வாங்கி அதை பத்திரப்படுத்தி கொள்ளும்படி நான் இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி உங்கள் வலது வருஷத்தில் கர்த்தர் நிற்கும்படி ஆண்டவர் சகாயம் செய்வாராக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படியாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டு தூதனுக்கு முன்பாக நின்றதினாலே அவனுடைய வலது வருஷத்திலே சாத்தான் விரோதம் செய்யும்படி நின்றான் என்பதை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க கிருபை செய்தேன். அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்ட பொழுது கர்த்தர் அக்கிரமத்தை அவனிடத்திலிருந்து நீக்கினீர் என்று சொன்ன மாத்திரத்தில் சாத்தான் அவனை விட்டு விலகி போய்விட்டான். ஆண்டவரே, அழுக்கு வஸ்திரம் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் சாத்தான் வந்து நிற்பான் என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தேன். எங்கள் வலது வருஷத்தில் கர்த்தர் நிற்க வேண்டும்.
துணையாக நிற்கும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.